broadcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம் நேயர்களே. டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் தொகுத்துரைக்கும் திருக்குறள் சாரத்தொடர் உங்களை மிகவும் கவர்ந்ததாக தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி. இத்தொடரின் அடுத்த பகுதியாக ஒப்புரவு அறிதல் பற்றி டாக்டர் கிருஷ்ணவேணியின் கருத்துக்கள் இதோ. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள்ல ஒப்புரவு அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஒப்புரவு அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு செய்யற உதவி. அறிதல் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உதவுறது. இது ரொம்ப ஒரு உயர்ந்த பண்பு. எந்த நேரத்துல எந்த இடத்துல யாருக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து தேவை அறிந்து உதவுதல். இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி வசதிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமா? ஒரு இடத்துல மருத்துவ வசதியே இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி தர முடியுமா? அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அவங்க டயத்துக்கு போய் சேர்றதுக்கு. ஒரு இடத்துல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டியூஷன் வகுப்பு ஏழை குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறோம்ல. அதாவது ஒரு இடத்துல எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது, நம்மளும் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி யோசிச்சு ஒரு இடத்துல மக்கள் வாழ்கின்ற மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் நம்ம பண்ணலாம், நம்மளால முயன்ற அளவு. நம்ம வீடை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்கு நம்மளால வாரத்துல ஒரு நாளாவது ஒரு உணவு தர முடியுமா? ஒரு படிக்கிற ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்ல. இதுக்கு பேரு ஒப்புரவு அப்படின்னு பேரு. இந்த ஒப்புரவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இருக்கணும். பொதுவா நம்ம என்ன செய்வோம், நான் அவ்வளவு ஹெல்ப் பண்ணேன் சார், கடைசியில அவங்க திரும்பியே பார்க்கல, நன்றி கெட்ட உலகம், நான் யாருக்கும் ஹெல்ப்பே இனிமே பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா சலிச்சுக்குவோம். ஆனா திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு. முதல் குறள்லயே, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. மழை பெய்யுது. மழை எவ்வளவு பெரிய உதவியை பண்றதுல, மழை அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா உலகத்துல மனிதர்கள் வாழவே முடியாது. அந்த மழைக்கு மனிதர்களாகிய நாம் என்ன பிரதிபலன் செஞ்சிட்டோம்? மழை நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குதா? இல்ல நம்மளாலதான் மழைக்கு ஏதாவது செய்ய முடியுதா? மழை நம்ம கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி கடப்பாடுனா மற்றவர்களுக்கு நாம் செய்யற உதவியானது கைமாறு வேண்டா, எதிர் உதவியை வேண்டாதிருக்க வேண்டும். அதாவது அவங்க நமக்கு திருப்பி செய்யணும், நம்ம கிட்ட அவங்க ரொம்ப லாயலா நடந்துக்கணும், நமக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு, நம்ம பண்றது மற்றவர்களுக்காக பண்ணணும், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பண்ணணும். இது முதல் விஷயம். அடுத்த குறள்ல நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட அவரவர்கள் வாழ்க்கையில நம்ம நமக்குரிய வசதிகள், நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்போம். இந்த பணத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷமா ஓடி 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 ஆபீஸ்ல அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்ல ஒரு பொருள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தாளாற்றினா என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தந்த நம்ம சேமிச்சு வச்ச பொருள்லாம் இருக்கே, அதெல்லாம் தக்காருக்குன்னா தகுதி உடையவர்களுக்கு, அவங்களுக்கு பயன்படும்படி வேளாண்மை, அதற்குதான் வேளாண்மைன்னு பேரு. மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வண்ணம் செய்தல் பொருட்டு, அதற்காக தான். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சேமிச்சு வைக்கிற பணம்லாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு, நம்ம குடும்பத்தினருக்கு. அப்படி இல்லை. நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உயர்ந்தது. எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் எப்படி தானம் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப விரிவா ஒரு புஸ்தகமே இருக்கு. நம்மளுடைய சம்பாத்தியத்துல எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம தானத்துக்கு கொடுக்கணும், 20%, 30% அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்கு. இது ரொம்ப கரெக்டா நம்ம முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதாவது எல்லாமே எனக்கு மட்டும்தான், என் குடும்பத்துக்கு மட்டும்தான், நான் வரி கூட கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சிருவேன். என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் செஞ்சது போக ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை எடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்காக எடுத்து வைக்கணும். அது ஏழை பணக்காரன் அப்படின்னு இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அதுல 100 ரூபாய்,
10,000 சம்பாதிக்கிறவன் அதுல 1,000. அது மாதிரி அவங்களுடைய தகுதிப்படி எவ்வளவு முடியுமோ, இயன்ற அளவு 10%லேருந்து 30% எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்த வந்து நம்ம என்ன செய்யணும், பொருள் எல்லாம் தக்கா இருக்கு, தகுதி உடையவர்களுக்கு, யாருக்கோ தெருவில் போறவங்களுக்கு எடுத்து கொடுங்க, யார் என்னன்னே தெரியாம கொடுங்கன்னு சொல்ல, தக்கா இருக்கு பாருங்க, தகுதி உடையவர்களுக்கு உங்களுக்கு தெரியுது அவங்க ரொம்ப டிசர்விங், அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம், அதனால ரொம்ப அவங்க ஃபேமிலிக்கே ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தோடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஒப்புரவு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது பணத்தினால மட்டும் இல்ல. நம்ம டயத்தை கொடுக்கலாம், அன்பா 4 வார்த்தை பேசலாம், வேற எத்தனையோ சோர்ஸ்ல ஹெல்ப் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்ம அன்பா பேசுற வார்த்தைகள் மூலமாகவும், செயல் மூலமாகவும், எத்தனையோ விதங்கள்ல பிரார்த்தனைகள் மூலமாகவும் எப்படி எப்படியோ மற்றவர்களுக்கு நம்மளால உதவ முடியும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த ஹெல்ப் பண்ற இந்த ஒரு குவாலிட்டி இருக்கே, இதை காட்டிலும் ஒரு உயர்ந்த விஷயம் வந்து ஸ்வர்க்கத்துல கூட கிடையாது அப்படிங்கிறாரு. ஒப்புரவின் நல்ல பிற புத்தேள் உலகத்தும் மீண்டும் பெறல் அரிதே. அதாவது குறள் என்னன்னா, புத்தேள் உலகத்தும் மீண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவின் அப்படின்னு சொன்னா உடம்பாலையும் பொருளாலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை காட்டிலும் பிற நல்ல வேற நல்ல செயல்களை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மண்ணுலகத்திலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, புத்தேள் உலகுனா என்ன, ஸ்வர்க்கம், வானுரையும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்திலையும், அதாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல நமக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது கிடைச்சா அதை சரியா உபயோகப்படுத்திக்கணும். மற்றவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நம்மளால வாழ முடியறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி வாழ்க்கையில. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்றாரு, யார் ஒருத்தன் வந்து தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்து வாழறானோ அவன் தான்ப்பா உண்மையிலே வாழறான். பாக்கி பேர்லாம் வெறும் செத்தவனுக்கு சமம், பெணம் அவன்லாம், அவன் வாழ்க்கையே இல்லைன்னு திட்டுறாரு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறார். ஒத்தது அறிவான்னா என்ன, உலக நடைமுறைக்கேற்ற அறங்களை, இன்னைக்கு என்ன தேவை நாட்டுல மக்களுக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்றா இல்லையா. ஒரு திடீர்னு ஒரு கெலாமிட்டி, ஒரு பேண்டமிக் வந்தது, இல்ல ஒரு பெரிய மழை வந்தது, என்ன பண்ணணும், இந்த நேரம் என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்படி பாத்துக்கணும், அவங்களுக்காக நான் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. நம்ம நாட்டுல நம்மளோட ரத்தத்துல ஊறின ஒரு பண்பு இது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சப்பையும் சரி, அங்கங்க மக்கள் வந்து சமைச்சு அங்க இருக்கிற ராணுவத்தினருக்கு கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி எத்தனையோ அமைப்புகள், தனி மனிதர்கள் நம்ம நாட்டுல வந்து பல பேர் கரண்ட், அவங்க வீட்டுல கரண்ட் இல்லாட்டி கூட இதெல்லாம் வச்சுக்கிட்டு, டார்ச்சை வச்சுட்டு, செல்போன் லைட்டை வச்சுக்கிட்டு, வீட்டுல இருக்கிற சாமான்கள்லாம் எடுத்து சமைச்சு எத்தனையோ நாட்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த பேண்டமிக் போது முன்ன தெரியாதவங்க எத்தனையோ பேருக்கு உதவி இருக்காங்க. வந்து அந்த அறங்களை தெரிஞ்சு, அதாவது என்ன இன்னைக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை தெரிஞ்சு மற்றவர்களுக்கு கொடுக்கறவன் தான் உயிர் வாழ்வான், உண்மையிலே உயிரோட இருக்கிறவன். மற்றவன்லாம் செத்தவனுக்கு நிகர்தான், செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு திட்டுறாரு. வணக்கம். மிகவும் அழகாக எளிமையாக திருக்குறளின் சாரத்தை எடுத்துரைத்ததற்கு மிகவும் நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. கோவை வாணியின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.